சார் வணக்கம். மெல்லிசைமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் ஒரு அற்புதமான மனிதர். எல்லாருடையும் அன்பாக இருப்பார். எப்போ நான் அவரை போய் சந்தித்தாலும் பாடல்கள் பற்றி கேட்டாலும் உடனே சொல்லுவார், இது இந்த வருஷம் இப்படியெல்லாம் கம்போஸ் பண்ணோம், இப்படியெல்லாம் பாட வச்சோம், இப்படியெல்லாம் கண்ணதாசன் அவர்கள் வரிகள் எழுதினார் சொல்லி அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையானவர். சரிங்க. இப்போ அவருடன் பணியாற்றிய அனுபவம் உங்களுக்கு? அவர் கூட நான் ஆக்சுவலாக நிறைய கலை நிகழ்ச்சிகள் போயிருக்கேன். கலை நிகழ்ச்சிகளில் கரெக்டாக எந்த பாட்டுக்கு அப்புறம் நான் மெமிக்ரி பண்ணோம், எந்த பாட்டுக்கு அப்புறம் எந்தெந்த நடிகர் மாதிரி பேசணும்னு சொல்லி கரெக்டாக எடுத்து கொடுக்குற ஒரு மாமன். இப்போ ஏற்கனவே அதாவது இந்த மேடை இசை, அதாவது தமிழகம் முழுவதும் இந்த ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிற அந்த அமைப்பை கொண்டு வந்தாரே எம்எஸ்வி தான் அப்படின்றாங்க. அதை பற்றி அதாவது நான் ஃபஸ்ட்டு எம்எஸ்வி சாருடைய நிகழ்ச்சி 7 வயசு இருக்கும்போது மியூசிக் அகாடமியில் பார்த்தேன். அந்த மியூசிக்கில் பார்க்கும்போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இது லைட் மியூசிக்னா உட்காந்து தான் பாடுவாங்க. அந்த உட்காந்து பாடும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வரும், நாலாம் திருநாளாம். அதை நான் சின்ன வயசு இருக்கும்போது ரொம்ப ரசிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் அவர்கள் பாடுவாங்க, சுசீலா அம்மாவை பாடுவாங்க. அந்த காலத்தில் லைட் மியூசிக்லாம் உட்காந்து பாடுவாங்க. ஸோ அந்த உட்காந்து பாடின லைட் மியூசிக் எம்எஸ் விஸ்வநாதன் சார் தான் நான் ரசித்தேன். இப்போ உங்களுக்கு பிடித்த பாடல்கள் அவருடைய? எனக்கு அவருடைய பாட்டில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா கலங்கரை விளக்கமில் வரும், பொன்னியில் பூத்தது புதுவானில். அது ரொம்ப பிடிக்கும். அது பொன்னியில் பூத்தது, பொன்னியில் பூத்தது புதுவானில் வெண்பனி தூங்கும் நிலவேனில் என் மன தோட்டத்து வண்ணப்பறவை வந்தது எங்கே சொல் சொல் சொல். அந்த பாட்டு. இன்னைக்கு தமிழ் திரையுலகம் திரு எம்எஸ்சியை இழந்திருக்கிறது. இதை பற்றி மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசை கடவுள். நம்ம கூட அவர் வாழ்ந்துகிட்டே இருப்பார். எப்பப்போ அவர் பாட்டு கேட்குறோமோ அப்போல்லாம் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டே இருப்பார்.